Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான சுவையான சட்னி தாங்க. இந்த சட்னி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 இட்லி கொடுத்தா கூட பத்தாதுன்னு தான் சொல்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறோம். அதை லைட்டாக ஆயிலில் வறுத்ததுமே உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து ஒரு வாட்டி லைஸாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நாம் காஞ்ச வத்தல் மிளகாய் 3 சேர்க்குறோம். ஸோ இது காரம் சரியான அளவில் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்க்குறோம். அப்புறமா இதில் 3 பல்லு பூண்டு அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி அதையும் சேர்க்குறோம். அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறோம். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்க்குறோம். அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில். அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஆயிலில் வதக்கி எடுக்க போகிறோம். அதாவது இந்த ஆனியன் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அந்த மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சேர்த்துருக்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம அதில் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்க்குறோம். ஸோ எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளிங்க எல்லாம் மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்க்குறோம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நீங்கள் வதக்குனிங்கன்னா இந்த சட்னியில் பச்சை வாசமே இருக்காதுன்னு நம்ம அரைச்சி எடுக்கும்போது. இப்போ இதில் நம்ம ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறோம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். இதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் லைட்டாக அந்த ஆயிலையே வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு வாட்டி அரைச்சிட்டு அகைன் நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி தயாராகிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நாம் இதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்க்க வேண்டியதான். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நாம் தாளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு சட்னியுமே போதுமானதாக இருக்கும். சாம்பாரோ இல்லைனா தேங்காய் சட்னியோ எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.